என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த ஓம் சக்தி அம்மன் உனக்கு ஒரு சத்திய வாக்கினை சொல்ல வந்திருக்கின்றேன். என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கப் போகிறது? என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டதால் இந்த ஓம் சக்தி அம்மன் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கின்றேன். இதைக் கேட்கும் முன்பு நான் உனக்கு சில உத்தரவுகளை கொடுக்கிறேன். ஏனென்றால் இதை நீ அரைகுறையாக கேட்டால் இந்த அம்மா சொல்றது உனக்கு புரியாது. அதுபோல உனக்கு நடக்கவும் செய்யாது. எனது வாக்கினை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதே. என் வாக்கினை நீ கேட்கத் தொடங்கும் முன்பு, அம்மா, என் வாழ்க்கையைப் பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும். அம்மா, என் வாழ்க்கையைப் பற்றி சொல்லுங்கள் என்று கண்களை மூடித்தான் நீ கேட்க வேண்டும். அமைதி இல்லாத இடத்தில் இந்த வாக்கினை நீ கேட்கக்கூடாது. அமைதியாக உட்கார்ந்து இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஓம் சக்தி அம்மன் சொல்வது உனக்கு புரியும். அதைப் போலவே நீ கடைபிடித்து வந்தால் நீ நினைத்த காரியத்தையும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் இந்த பராசக்தி அம்மன் நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால் மட்டும் இந்த பதிவினை நீ ஏற்க வேண்டும். அப்படியென்றால் இரைச்சலாக இருக்கக்கூடிய இடத்தில், மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் இடத்துல இந்த வாக்கினை கேட்காதே. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய வாக்கு தெய்வ வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம். நான் சொல்லும்படி கேட்டால்தான் உனக்கு அது புரியும். அப்படி இல்லை அப்படின்றாலோ உனக்கு அது புரியாது. எந்த ஒரு பலனையும் கொடுக்காது. இந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதைப் பற்றிதான். அது உன் வாழ்வில் உடனே நடக்கலாம். அல்லது ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ கூட நடக்கலாம். ஆனால் இந்த அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த அம்மனின் சத்தியவாக்கு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்குமா? கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்குமா என்று 1000 கேள்விகள் உனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு மனநிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகிறாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிம்மதியை கொடுத்து நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றாயோ, எல்லாவற்றையும் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன். அதுபோல இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த நேரம் என்னுடைய வாக்கினை நீ கேட்கத் தொடங்கியிருப்பாய். அப்படி உனக்கு நல்ல நேரம் துவங்கவில்லை என்றால் நான் உன்னுடைய வீட்டிலே இல்லை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இதையெல்லாம் இந்த சத்தியவாக்கின் மூலமாக உனக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். கண்களை மூடி இந்த வாக்கினை கேட்க தயாராகிவிட்டாயா? இதோ இந்த அம்மா உனக்கான விஷயத்தை சொல்கிறேன் கேள். ஒரு சில விஷயங்களில் நீ ஆழமாக யோசிக்கிறாய், ஏமாறுகிறாய், பயம் கொள்கிறாய். அதேபோல மற்றவர்களுக்காக அதுவும் உன் பேச்சை கேட்காமல், உன் வார்த்தைகளுக்கு கடுகளவு கூட மதிப்பு கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு நீ அழுவதையெல்லாம் முற்றிலும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அம்மனுக்கு பிடிக்கவில்லை. ஒருவர் ஏமாற்றுகிறார், ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்றால் அதனால்தான் அவர்களையெல்லாம் உன்னிடத்திலே நான் காட்டிக் கொடுத்தேன். இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு புரிய வைத்தேன். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உன்னை ஏமாற்றுகிறவர்களுக்கும் துரோகம் செய்கிறவர்களுக்கும் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே, எனக்கு இப்படி செய்துவிட்டார்களே என்று அதையே நினைத்து அழுகிறாய். அதை நினைத்து எதற்காக நீ வருத்தம் கொள்கிறாய்? அவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் அவர்களை விரட்டிவிட்டேன். ஆனால் அவர்கள் மீண்டும் வரவேண்டும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ஒரு கஷ்டத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று நினைத்துக்கொள். உனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அந்த கஷ்டத்தையே நீ நினைத்து நினைத்து அழுவாயா? அதைத்தான் இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் கண்ணீர் ஒருபோதும் வராது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம் இந்த அம்மன் உனக்கு செய்கின்றேன் என்றால் அது நன்மையாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எனக்கு என் வாழ்க்கையில் நல்லது செய்ய என் அம்மா வந்திருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எனக்கு கெட்டது நடக்கும்? எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுதான் எனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு நடந்த விஷயங்கள் இப்பொழுது வேண்டுமானால் கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுதான் என் எதிர்காலத்துக்கு நல்லது என்று நீ புரிந்திருக்க வேண்டாமா? இந்த அம்மா உன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? கெட்ட மனிதர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று கொஞ்சமாவது நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும்.
உன் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்துவிட்ட பிறகு உன் உறவு உன்னிடத்திலே பேசவில்லை. உன் உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்று கூறுகிறாய். ஏன் விலகிவிட்டது? உனக்கு துரோகம் செய்தார்கள், ஏமாற்றினார்கள், கஷ்டத்தை கொடுத்தார்கள், வஞ்சகத்தை செய்தார்கள். அவர்களைத்தானே உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் நீயோ எனக்கு உறவு வேண்டும் என்று ஏமாற்றக்கூடிய நபரை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, ஏமாற்றக்கூடிய நபர் உன் வாழ்க்கையில் இருந்தால் கடுகளவு கூட சந்தோஷம் கிடைக்காது. உன் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டும். அடிமையாக வாழக்கூடிய வீட்டில் இந்த ஓம் சக்தி அம்மா ஒருபோதும் இருக்க மாட்டேன் என்பதை நீ மறந்துவிடாதே. அதைத்தான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, அடுத்தவர்களிடம் கையேந்தும் அளவிற்கு நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை. எப்பொழுதும் இந்த அம்மாவின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எதை இழந்தாலும், எப்படிப்பட்ட நிலை வந்தாலும், உயிரே போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும், என் அம்மா என்னை மீட்டெடுப்பாள், பாரத்துக் கொள்வார் என்ற தைரியத்தை உனக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி தைரியத்தை நீ வளர்த்துக் கொண்டால், உயிர் போகும் நிலை வந்தால் கூட இந்த அம்மா உன்னை மீட்டெடுக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே. ஏனென்றால் நீ சாதாரண பிள்ளை கிடையாது. இந்த பராசக்தியின் வரம் பெற்ற பிள்ளை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில்லாத செல்வத்தையும் பணத்தையும் பொய்யான உறவுகளையும் நம்பி உன்னுடைய அம்மாவை நீ இழந்துவிடாதே. ஏனென்றால் இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீ எப்பொழுதும் அழுக வேண்டாம். பொய்யான உறவு எது, நல்ல உறவு எது, நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே எச்சரிக்கைகளையும் கொடுத்துவிட்டேன். அடையாளப்படுத்தியும் காட்டிவிட்டேன். அது மட்டுமல்ல, உனக்கு பிரச்சனைகளில் இருந்தும் துரோகங்களை செய்பவர்களிடம் இருந்தும் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இனி ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே ஏற்கனவே நான் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன். அதனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னிடத்திலே பலவீனமான ஒரு விஷயமும் உண்டு. அதை நீ கொஞ்சம் திருத்திக் கொள்ள வேண்டும். யார் உன்னை விட்டு விலகிச் சென்று இருக்கிறார்களோ அவர்களை எண்ணி நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே. அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் பரவாயில்லை. அவர்களுக்காக வருந்தியும் கவலைப்பட்டும் நீ நிற்காதே. உன்னை விட்டு விலகி சென்ற அந்த போலியான உறவுகளுக்கு, உனக்கு துரோகம் செய்த அந்த உறவுகளுக்கு, உன்னை ஏமாற்றியவர்களுக்காக உன்னை நினைத்து கடுகளவு கூட கண்ணீர் வடிக்காத அந்த கல்நெஞ்சம் பிடித்த உறவுகளுக்காக உட்கார்ந்து 1 மணி நேரம் அழுகிறாய் என்றால் உன் வெள்ளந்தியான மனம் என்னை வருத்தமடையச் செய்கிறது. என் அன்பு பிள்ளையே, இப்படிப்பட்ட கலியுக காலத்தில் இப்படியும் நீ இருந்து கொண்டால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? என் அருகிலே அமர்ந்து நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய்? நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் இனியும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல், ஏமாற்றக்கூடிய உறவு, துரோகம் செய்யக்கூடிய உறவு, அடுத்தவர் மீது விருப்பம் கொண்ட உறவு, உனக்கு உன் வார்த்தையை கடுகளவு கூட மதிக்காத அந்த உறவையெல்லாம் நீ தேடிக்கொண்டு இறக்காதே. அவர்களையெல்லாம் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டுவர முயற்சி செய்யாதே. உன்னிடத்திலே அன்பு இல்லாமல் மனதில் பொறாமை பிடித்து உன்னுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு முன்னேற்றம் கிடைக்காது. இதைத்தான் இந்த அம்மா உன்னிடத்திலே சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனாலும் உன்னிடத்திலே பிடிவாத குணம் இருக்கிறது. அந்த பிடிவாதத்தை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். யார் என்ன தவறுகள் செய்தார்களோ அதற்கான தண்டனைகளை எல்லாம் இந்த பராசக்தி அம்மனின் கைகளால் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தண்டனை உடனே கிடைக்குமா, எப்போது கிடைக்கும் என்றெல்லாம் நீ யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டாம். அதை இந்த அம்மாவின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு இனி உனக்கான எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். இது என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கு எந்த வகையிலாவது இந்த அம்மா உதவி செய்வேன். அது உன்னுடைய பண பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் பிரச்சனைகளாக இருந்தாலும், வேலை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், உன்னுடைய உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இந்த அம்மா சரி செய்து கொடுப்பேன். உனக்காக உதவி செய்ய இந்த ஓம் சக்தி அம்மா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். உனக்காக இந்த அம்மா எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்ற உணர்வு உன்னிடத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் அம்மா எனக்காக அனைத்து விஷயங்களையும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொடுப்பாள் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். உனக்கு பார்த்து பார்த்து இந்த அம்மா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்காக மட்டுமே. இன்றிலிருந்து உனக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகிறேன்.
என் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை நடுத்தெருவில் நிற்கதியாக நிற்க வைத்தவர்களை இந்த அம்மா ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன். உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் வலிமை குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அம்மாவை மனதில் நினைத்துப் பார்க்க வேண்டும். உனக்கு 1000 மடங்கு மனதில் வலிமை பெருகும் என்பதை மறந்துவிடாதே. நான் உன்னுடன் வந்து உனக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதுபோல் என் அன்பு பிள்ளையே, எங்கு சென்றாலும் இந்த அம்மாவை மனதில் நினைத்துக்கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ செய்யத் தொடங்கு. உனக்கு துன்பமான சூழ்நிலையிலும் இன்பம் வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே. இந்த பராசக்தி அம்மன் உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு வழித்துணையாக வருகிறேன். நான் உனக்கு நல்ல வழித்துணையாக இருந்து உன்னுடைய வழிகளில் எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றிக் கொடுக்கப் போகிறேன். அதனால் நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இந்த ஓம் சக்தி அம்மனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.